வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தை. இந்த வாரத்தோட சந்தை விலை நிலவரம் அது மட்டும் இல்லாம ஆடுகள் வரத்து குறித்து பார்க்கலாம். காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா மழை வந்ததுனால ஆடுகள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு தெரியல. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பக்ரீத் கிடாய்கள் பத்தி கேக்குறீங்க. சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் வாரம் பக்ரீத் கிடாய்கள் வரவு அதிகமா தான் இருக்கும். என்னோட பதிவுல நம்ம முடிஞ்ச அளவுக்கு பக்ரீத் கிடாய்கள் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பதிவு எடுத்து காட்டுறேன். அதே மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா காட்டும். நான் இது சூப்பரா 2 கிடா வாங்கிறீங்க. 2 எத்தனை பல்லு தெரியுமாண்ணா? ரெண்டுமே 2 பல்லுங்களா? எத்தனை கிலோண்ணா வரும் இது கடா? ஒண்ணு 30 கிலோ வருங்களா? ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு ரேட்னா சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? ஜோடி எவ்வளவு? 65,000. ஃபைனலா எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 50,000 வாங்கிறீங்க. இது எப்படி நான் பக்ரீத்துக்காகவா இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி எதுனா பக்ரீத்துக்காக தான் வாங்கிறீங்க? ஓகே ஓகேண்ணா. எத்தனை ஆடுனா வாங்கலாம்னு வந்தீங்க? எத்தனை ஆடு வாங்கிறீங்க? 6 ஆடு வாங்கலாம். இப்ப எத்தனை வாங்கிறீங்க? இப்ப 2 தான் இன்னும் உள்ள வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? என் பேர் ஜெய்சங்கர். ஜெய்சீலன். எந்த ஊர்னா வரீங்க? மண்டலூர்ண்ணா. எந்த ஊர்னா? மண்டலூர். மண்டலூர். ஓ, சென்னையில இருந்து வரீங்களா? ஓகே ஓகேண்ணா. ஆனா ஃபேமிலியா வந்திருக்கீங்க. எப்படி நான் எத்தனை ஆடு நான் வாங்கலான்னு வந்துருக்கீங்க? குட்டி வாங்கலான்னு வந்தாண்ணா. குட்டி வாங்கலான்னு வந்துருக்கீங்க. இது 2 குட்டி வாங்கிருங்க. 2 கடவை பொட்டையானோ? ஒரு கடை ஒரு பட்டை. இது என்ன இருக்கு? நான் செம்மறியா இல்ல? செம்மறி. செம்மறி தான். 2 கடாங்களா? ஓகே. ஒரு கடை, ஒரு பட்டை, ஒரு கடை. ரேட் எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்குறீங்க? 4,500 சொன்னாங்கண்ணா. 4,500 ஜோடி. ஃபைனலா 3,000 ரூபாய் வாங்கிருக்கேன். 3,000 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணா. பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்திருக்காங்க ஆடு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. இப்பதான் புதுசா வளர்க்க போறீங்களா இல்ல ஆல்ரெடி இருக்கு? நம்ம கிட்ட ஒரு 2 ஆடு இருக்கு. 2 ஆடு இருக்கு. சரி, இது வேணும். எல்லாரும் வச்சிருக்கீங்க. எப்படி வளர்க்குறீங்க? மேய்ச்சல் முறையா இல்ல கைத்தியோட மாதிரி போட்டு? மேய்ச்சல் கைத்தியோட தான். சும்மா விட்டுருவோம், வீட்டுல போயிட்டு மேய்ஞ்சிடுவோம். ஓகே ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ். சந்தைக்கு எப்படி நம்ம காசு எடுத்துட்டு வந்தாதான் நிறைய வியாபாரம் டக்குன்னு ஆகும். நம்ம ஜிபே மூலியமாவோ இல்ல போன்பே மூலியமா இந்த டிஜிட்டல் டிரான்சாக்சன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வியாபாரம் டக்குன்னு ஆகாது. நிறைய பேர் வியாபாரம் பண்றவங்களும் வியாபாரம் பண்றாங்க. வணக்கம், உங்க பேருமா? என் பேர் ராஜேந்திரன். எந்த ஊர்ல நான் வரீங்க? இங்க காவலூர்ல வரோம். ஓகே ஓகேண்ணா. இந்த சூப்பரான 2 கிடா எடுத்துட்டு வந்துருக்கீங்க. ஆமா, கிடா நல்லா தோரணையா வளர்த்துருக்கீங்க. எப்படி நான் கைத்தீவன முறையில வளர்த்தீங்களா இல்ல மேய்ச்சல் முறையானா? இல்ல கைத்தீவன முறை. கைத்தீவனம் தான் வளர்த்தீங்க. ஆமா. ஓகே ஓகே. நான் எத்தனை பல்லுண்ணா இது? பல்லு போடாம இவ்வளவு சூப்பரா வளர்த்துருக்கீங்க. ஆமா, பார்த்தா கிடா வந்து 2 பல்லு கிடா மாதிரி தான் தெரியுது. நான் பாத்தீங்கன்னா பல்லு போடலன்றீங்க. நல்லா சூப்பரான வளர்ப்பு மாதிரி தான் இருக்கு. ரேட் எவ்வளவு நான் சொல்றீங்க? ஜோடி 55,000. ஜோடி 55,000. ஓகே ஓகே. நான் ஃபைனலா எவ்வளவு கொடுப்பீங்க? 45 தான் கொடுத்துருவோம். 45. எத்தனை கிலோ நான் வரும்? 2 சேர்த்து? 2 வந்து 55 இல்ல 60. 55 கிலோ இல்ல 60 கிலோ. ஓகே ஓகே. நான் கடை வந்து சூப்பரா இருக்கு. ஆடுகளோட உரத்துக்கும் சரி, நீங்க சாமிக்கு வெட்டணும்னு நினைச்சீங்கன்னா கூட இது மாதிரி கிடாவை பார்த்து தேர்வு பண்ணுங்க. கிடா சூப்பரா இருக்கு. ஓகேண்ணா, நன்றிண்ணா. நான் இது இல்லாம உங்ககிட்ட ஆடுகள் வியாபாரத்துக்கு என்ன இருக்காண்ணா? இருக்குது. நம்பர் சொல்ல முடியுங்களா? நம்பர் சொல்லுங்கண்ணா. 2596 அப்புறம் 2641 ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. ஆடு வந்து பாத்தீங்கன்னா பெட்டை ஆடு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா 3 குட்டி போட்டிருக்கு போல. 3 குட்டி வாங்கிட்டு போறாங்க. வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? வணங்க, என் பேர் மோகன். மோகன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாங்க ஆம்பூர்ல இருந்து வரோம். ஆம்பூர்ல இருந்து வரீங்க. ஓகே ஓகேண்ணா. இது ஆடு வாங்கிருக்கீங்க. பெட்டை ஆடு 3 குட்டி ஆடுன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, 3 குட்டியும் பெட்டை குட்டிங்க. 3 குட்டி. இதோட குட்டிங்களா? 3மே? ஆமா, இதோட குட்டி தான். இது எத்தனை பல்லுண்ணா? பெட்டை ஆடு பல்லு சேர்ந்த ஆடு. பல்லு சேர்ந்த ஆடு. ஓகே ஓகே. ஆனா இப்போ 3 குட்டி ஆடு வாங்கிறீங்க. இதுக்கு பால் பத்துமாண்ணா? பால் 10. குட்டியை பார்த்தா தெளிவா இருக்கு. பால் ஒரு அளவு சப்ளை பண்ற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. இல்லைனாலும் நம்ம தீனி வச்சு ஏற்றி கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகேண்ணா. இது எத்தனை நாள் குட்டிண்ணா? இது இருக்கு ஒரு 10 நாள்ல இருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் இருக்கும். 10 இருந்து 15 நாள் இருக்கும். இப்ப குட்டிக்கு பால் பத்தலன்னா நீங்க எப்படி பால் குடிப்பீங்களா இல்ல? பாலும் குடிப்போம். பால் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்டுக்கு கொஞ்சம் தீனி எல்லாம் வச்சோம்னா கொஞ்சம் தீனி அதிகமா வைக்கணும். ஆமா, ஓகே. தீனி அதிகமா வச்சீங்கன்னா பால் கொஞ்சம் அதிகமா வரும். பச்சை போடுறது, புண்ணாக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட கொடுக்கணும்.
ஓகே ஓகே. ஆனா இது இல்லாம ஆடுகள் நீங்க வளர்க்குறீங்களா? இருக்குங்க வீட்டுல. எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்க வீட்டுல? இப்போ ஒரு 5 ஆடு இருக்கு. 5 ஆடு இருக்கு. ஆமா. ஓகே ஓகே. நான் எப்படி நான் வளர்க்குறேன், மேய்ச்சல் முறையா இல்ல? மேய்ச்சலுக்கும் விடுவோம், அதிகமா வந்து உள்ள வச்சுதான் கைத்தீனி மாதிரி தான் போட்டுருவோம். கைத்தீனி மாதிரி தான். கைத்தீனி மாதிரி தான். ஓகே ஓகேண்ணா. ஓகே, நன்றிண்ணா. நன்றி. பக்ரீத் கடா. வணக்கம், உங்க பேருண்ணா? என் பேரு சண்முகம். ஓகேண்ணா. ஆனா இந்த கடா ஒண்ணு வாங்கிருக்கீங்க, இது எவ்வளவு ரேட்டு நான் சொன்னாங்க? இது என்ன பர்பஸ் நான் வாங்கிட்டு போறீங்க? இது வந்து இல்ல வெட்டுறதுக்காகவா? 12,000 ரூபாய் சொன்னாங்க. ஓகேண்ணா. சொல்லி ஃபைனலா எவ்வளவு? 8,500 ரூபாய் கேட்டோம். 8,500 ரூபாய் கேட்டீங்க. அவங்க எவ்வளவுக்கு நான் கொடுத்தாங்க ஃபைனலா? ஃபைனலா 9,000 வாங்கணும். ஃபைனலா 9,000 வாங்கிறீங்க. கடை நல்லா தானே இருக்கு. எப்படின்னா இது வளர்ப்புக்கா இல்ல? இது வந்து சாமிக்கு அங்காளம்மா சாமிக்கு வெட்டுறதுக்காக வாங்கிட்டு போறீங்க. ஓகேண்ணா. இது எத்தனை கிலோ வரும் தெரியுங்களா நான் மதிப்பு? இது என்ன ஒரு 12 கிலோ வருங்களாண்ணா? இது 12 கிலோ வரும்னு இருக்காங்க. கடை நல்லா சூப்பரா தான் இருக்கு. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. நான் வணக்கம்ண்ணா. உங்க பேருண்ணா? என் பேர் தசரதன். ஓகேண்ணா. எந்த ஊர்ல வரீங்க? நான் ஆம்பூர்ல இருந்து வரேன். ஆம்பூர். ஓகே ஓகேண்ணா. இந்த ஆடு வாங்கிருக்கீங்க, பெட்டை ஆடு, ஒரு வளர்ப்பு குட்டி, அதோட குட்டி போல. ஆமா. இது எத்தனை பல்லுண்ணா இது ஆடு தெரியுங்களா? ஆடு வந்து 6 பல்லு. 6 பல்லு. ஓகே ஓகேண்ணா. அண்ணா இப்போ இது ரேட் எவ்வளவு நான் சொன்னாங்க? எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? 16 ரூபாய் சொன்னாங்க. ஓகேண்ணா. 13,500 வாங்க. ஓகே ஓகேண்ணா. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறீங்களா இல்ல ஆடு? இல்ல இது ஃபர்ஸ்ட் டைம் வாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறீங்க. நிறைய பேரு ஆடு புதுசா வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் 2 பல்லு ஆடு வாங்குவாங்க. ஏன்னா ரொம்ப நாள் வச்சுக்கும் போது நீங்க வந்து 6 பல்லு ஆடு வாங்கிருக்கீங்க. குட்டி வந்து பொட்டை குட்டியா இருக்குது. குட்டி வந்து பொட்டை குட்டியா இருக்கு. ஓகே ஓகேண்ணா. அதனால வந்து சரி வளர்க்கலாம். இப்ப எப்படின்னா இது மேய்ச்சல் முறையில வளர்க்க போறீங்களா இல்ல கைத்தீவனம் மாதிரி என்ன வீட்லயே போட்டு வளர்க்க போறீங்க? வீட்லயே தான் வளர்க்க போறீங்க. ஓகே ஓகேண்ணா. ஆனா இது எப்படின்னா உங்களுக்கு ஆடு வாங்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? சரி, வீட்டுல கேட்டாங்க, ஆடு வளர்க்கணும்ன்ற ஆசையில கேட்டாங்க, நீங்க வாங்கிட்டு போறீங்க. நான் இப்போ ஆம்பூர்ல இருந்து வரேன்றீங்க. இப்ப இந்த 2 ஆடு எப்படி எடுத்துட்டு போறீங்க? வண்டியில கார்ல இருக்கு. இது இல்லாம ஆடு வாங்க போறீங்களா இல்ல இது 2 மட்டும் தானே? வாங்க போயிருக்கேன். ஆடு போயிருக்காங்க, உள்ள போயிருக்காங்க வாங்கிட்டு வரதுக்கு. ஆமா, உள்ள போய் ஆடு வாங்க போயிருக்காங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த 2 ஆடு வாங்கியிருக்காங்க. கலர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இந்த குட்டி பாருங்க, கலர் பாத்தீங்கன்னா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பச்சை ஆடும் பாத்தீங்கன்னா நல்லாதான் இருக்கு. பல்லு வந்து பாத்தீங்கன்னா 6 பல்லு, மடியும் சூப்பரா இருக்கு. ஓகேண்ணா, நன்றிண்ணா. நான் வணக்கம்ண்ணா. உங்க பேர் தான்? வைரவன். எந்த ஊர்ல வரீங்க? நகரம். ஓகே ஓகேண்ணா. இன்னைக்கு ஆடு வாங்கணும் வந்திருக்கீங்களா இல்ல எப்படின்னா? வாங்கணும் தான் வந்திருக்கீங்க. எத்தனை ஆடுனா வாங்கிறீங்க? 2 ஆடு வாங்கிருக்கீங்க. 2 ஆடு, 2 கடா. ஓகே ஓகேண்ணா. இது கடா வாங்கிறீங்க, இது என்ன பர்பஸ்னா? எதுக்காக வாங்குறீங்க? வெட்டுறதுக்காக இல்ல வளர்ப்புக்கா? நாளைக்கு மறுநாள் ஒரு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷனுக்கு வெட்டுறதுக்காக வாங்குறீங்க. ரேட் எவ்வளவு நான் சொன்னாங்க? 2 கடா சேர்த்து 23,000. 23,000. ஃபைனலா எவ்வளவுக்கு வாங்குனீங்க? ஃபைனல் ரேட்டே 23,000. ஓகேண்ணா. இது 2 கடாவும் சேர்த்து எத்தனை கிலோன்னு வரும்னு நினைக்கிறீங்க நீங்க? வரும் ஒரு 15 கிலோ. 15 கிலோ வரும். ஓகே ஓகேண்ணா. 2 கடா வாங்கிருக்காங்க. 2 கடாவும் நல்லா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா 15 கிலோ வரும்னு இருக்காரு. ஓகே ஓகே. ஆனா இது இல்லாம ஆடுகளை எதனா வளர்க்குறீங்களா நீங்க? இல்ல ஆடு வளர்க்குறீங்க. எவ்வளவு ஆடுனா வளர்க்குறீங்க? 10 ஆடு. 10 ஆடு வளர்க்குறீங்க. இப்போ நீங்க வாங்கிறீங்க இந்த 2 ஆடு, இது ரேட் எப்படின்னா உங்களுக்கு ஓகேங்களா இல்ல ரேட் அதிகமா தான் கொடுத்து வாங்கிறீங்களா? ரேட் அதிகம் தான். நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன்றதுனால இப்போ நிறைய பேர் அந்த வெட்டுறதுக்காக கருப்பாடு தான் வாங்கணும்னு நினைச்சு வாங்குறாங்க. ஓகே, அதனால வாங்கிடுறீங்க. சரி சரிங்கண்ணா. இப்ப 10 ஆடு வளர்க்கறது நீங்க எப்படி மேய்ச்சல் முறையில வளர்க்குறீங்களா இல்ல கைத்தீவனம் மாதிரி? மேய்ச்சல் தான் வளர்க்குறீங்க. ஓகே ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா. உங்க பேருண்ணா? மாணிக்கம். எந்த ஊர்ல வரீங்க? டிகே புதூர். டிகே புதூர். இந்த பெட்டையாடை வாங்கிடுறீங்க, இது எத்தனை பல்லுண்ணா? 2 பல்லு. 2 பல்லு. ஓகே ஓகேண்ணா. இது எப்படி நான் வளர்ப்புக்கு எடுத்துட்டு போறீங்களா? வளர்ப்புங்க. ஆடு எப்படி நான் சனையா இருக்குங்களா இல்ல காவிங்களா? சனையா இருக்கு. சனையா தான் இருக்கு. இது எத்தனை குட்டி ஆடுனா? 2 குட்டி ஆடு. 2 குட்டி ஆடுதான்.
ரேட் எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? நான் 13 சொன்னாங்க. ஓகேண்ணா. 10 ரூபா கொடுத்து வாங்கி 10 ரூபா கொடுத்து வாங்கினீங்க. இதெல்லாம் ஆடு வளர்க்குறீங்களா இல்ல எப்படிங்கண்ணா? வளர்க்குறேன். எவ்வளவு ஆடு வளர்க்குறீங்க? 1 ஆடு 2 ஆடு. ஒரு ஆடு 2 ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல. எப்படி மேய்ச்சல் முறையில தான் வளர்க்குறீங்க? மேய்ச்சல். ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. வளர்ப்பு குட்டிகள் எவ்வளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி தான். எல்லாமே கெடா கொட்டை எல்லாமே கலந்தாப்புல இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளவு ஆடு வளர்ப்பு குட்டிகள் உங்களுக்கு ஒரு மாசம் இருந்து 6 மாசம் வரைக்கும் வளர்ப்பு குட்டிகள் தேவைப்படுது. இப்ப புதுசா வாங்கி ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்க வாங்கி வளர்க்கலாம். வாரம் இதே மாதிரிதான் வளர்ப்பு குட்டிகள் வரும். வணக்கம், உங்க பேருண்ணா? ஓகேண்ணா. இந்த 2 ஆடு எடுத்துட்டு வந்துறீங்க, 2ம் கடாவா போட்டேண்ணா? 2மே கடா குட்டி. ஓகே ஓகேண்ணா. ரேட் எவ்வளவு நான் சொல்றீங்க? 5 ரூபா சொன்னா. 15. ஆடு வாங்கும் போது எப்படி பிடிச்சி வாங்குறாங்கன்னு பாருங்க. 15 ஃபைனலா வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 14 வந்தா கொடுத்துருங்க. 14 வந்தா கொடுத்துருவீங்க. 14 வந்தா கொடுத்துன்னு இருக்காரு. எத்தனை மாசம் ஆடுனா இருக்கும் இது? 5 மாசம் ஆயிடுச்சுண்ணா. 5 மாசம் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, நன்றிண்ணா. ஆல்ரெடி சொன்னதான் பாருங்க, நிறைய பேர் காசு வச்சுட்டு நம்ம வியாபாரம் பண்ணீங்கன்னா டக்கு வியாபாரம் ஆகும். நம்ம இப்போ ஜிபே பண்றோம் இந்த மாதிரி இவ்வளவு ரேட்டு பேசுனீங்கன்னா அதுல கொஞ்சம் உங்களுக்கு ரேட்டு சரியா கட்படி ஆகாது. கையில காசு வச்சுட்டு உடனே கொடுத்தீங்கன்னா டக்குன்னு வியாபாரம் நடக்கும். கருப்பு கடா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வியாபாரம் பேசினே இருக்காங்க. கடா பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. கடா வாங்குறவங்க இது மாதிரி கடாவா தேர்வு பண்ணி வாங்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வெட்டினாலும் கறி மதிப்பும் அதிகமா வரும். அதே மாதிரி நீங்க ஆடுகளோட உருவத்துக்கும் நல்லா இருக்கும். இது மாதிரி கடாலாம் காலையிலே மழை பெஞ்சனால ஆடுகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் தான் நினைச்சு பார்த்தோம். அதான் பாத்தீங்கன்னா ஆடுகள் எப்பவும் போல எந்த அளவுக்கு வருமோ அதே அளவுக்கு தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு லீவு நாளுன்றதுனால கொஞ்சம் ஆடுகள் எடுத்துட்டு வரவங்க இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால எப்பவும் போலதான் சந்தை இருக்கு. இன்னைக்கு ஆடுகள் வரது கம்மி எல்லாம் இல்ல. பக்ரீத்துக்கு ஏற்ற சூப்பரான கிடா பாத்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்சு கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெல்லூர் வளர்ப்பு குட்டி எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 3ல இருந்து 4 மாச குட்டி இருக்கும். ஜோடி பாத்தீங்கன்னா 15,500 சொல்லியிருக்காரு. நீங்க பேசுனீங்கன்னா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 1000-500. வணக்கம், உங்க பேருண்ணா? முனையர் பாஷா. ஓகே, நான் எந்த ஊர்ல வரீங்க? ஆர்னி பக்கத்துல சேவூர். ஆர்னி பக்கத்துல சேவூர். இந்த ஆடு வாங்கிருங்க. கடாவா பொட்டையாண்ணா? பொட்டை. ஓகே ஓகேண்ணா. இது எதுக்காக? வளர்ப்புக்கா இல்ல வெட்டுறதுக்காக? வளர்க்கறதுக்காக. ஓகே, எவ்வளவு ரேட் நான் சொன்னா எவ்வளவு கொடுத்து வாங்கினீங்க? அவன் 9 ரூபா சொன்னாங்க, 7 ரூபா வாங்கிடுங்க. 9 ரூபா சொன்னீங்க, 7 ரூபாய்க்கு வாங்கிடுறீங்க. ஓகே ஓகேண்ணா. சரி ஓகேங்கண்ணா, நன்றிண்ணா. சந்தைக்கு எந்த அளவுக்கு பக்ரீத் கிடாய்கள் வந்திருக்கு, செம்மறி கிடக்கிற கிடாய்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இந்த பக்ரீத்துக்கு கிடாய்கள் தேவைப்படுறவங்க நீங்க ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்தாலே போதும். இப்ப கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும். நீங்க இப்பவே பேசி வாங்கிக்கலாம். கொஞ்சம் இன்னும் போக போக பாத்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஆடுகள் எல்லாமே கடா எல்லாமே சூப்பரா வளர்த்துருக்காங்க. கடாவும் நல்லா இருக்கு. வணக்கம், உங்க பேருண்ணா? கோபால். எந்த ஊருண்ணா வரீங்க? இந்த பக்கம் படம். ஓகேண்ணா. இந்த நெல்லூர் குட்டி எல்லாம் எடுத்துட்டு வரீங்களா? இது எங்க? ஆந்திரால இருந்து வருதுங்களா இல்ல எப்படி? பரமக்குடி. பரமக்குடி. இது எப்படி? நெல்லூரா இல்ல மயிலம்பாடிங்களா? மயிலம்பாடி. மயிலம்பாடி. ஆமா. ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு நான் சொல்றீங்க இது ஜோடி? 5000. ஜோடி 5000. ஃபைனலா வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? அதனால 13 கொடுப்போம். 14, 13 ஃபைனலா கொடுப்பீங்க. ஆமா. ஓகே ஓகேண்ணா. இது நெல்லூருக்கும் இதுக்கு மயிலம்பாடிங்கன்னா வித்தியாசம் சொல்ல முடியுங்களா? எல்லாம் 2. அது வேற இது வேற. மண்டபம் இது மண்டபம் இது நல்ல சூப்பர் ஜாதி இது. ஓகே ஓகேண்ணா. சரி சரிங்கண்ணா. எத்தனை மாச குட்டி நான் இதுங்க? என்ன ஒரு 3 மாசம் குட்டி இருக்கும். 3 மாச குட்டி. ஓகே ஓகே. ஆனா வியாபாரத்துக்கு நம்பர் சொல்ல முடியுங்களா?
நம்பர் சொல்லுங்க. 90 90 4 4 7 7 8 8 77 77 156 156. ஓகே ஓகே நான் நன்றிண்ணா. ஆடு ஒண்ணு பாத்தீங்கன்னா வாங்கிட்டு போறாங்க, கிட்ட கேட்டு பார்க்கலாம். ரேட் நான் இது கடா வாங்கிட்டீங்களாண்ணா? நான் இது எவ்வளோண்ணா ரேட் சொன்னாங்க இந்த கடா? ஆனா சொல்றாங்கண்ணா 10.5. ஓகே நான் ஃபைனலா எவ்வளோக்கு வாங்கினீங்க? அதெல்லாம் வந்து 9,000 வாங்கிறீங்க. ஓகே ஓகே. எப்படிண்ணா வளர்ப்புக்கா இல்ல வெட்டுறதுக்காண்ணா? வளர்ப்புக்குறா. எந்த ஊர்ல வரீங்க? ஓகே ஓகே. நான் இதெல்லாம் மாடு வளர்க்குறீங்களா இல்ல ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம்? மாடு ஆடு எவ்வளவு ஆடுனா வச்சிருக்கீங்க? 20 ஆடு மேய்ச்சல் முறையில் தான் வளர்க்குறீங்க. ஓ ஓகே ஓகே. நானா இப்ப இந்த ஆடு வாங்கிட்டு போறீங்க, இது திரும்ப எப்ப வியாபாரத்துக்கு வரும்? நீங்க எவ்வளவு நாள் வளர்க்கலான்னு பிளான் பண்ணிருக்கீங்க? 3 மாசம் வளர்ப்பீங்க, அதுக்கப்புறம் திரும்ப இதுக்கு. இப்போ இது ஒரு 10 கிலோ இருக்குன்னா நீங்க 3 மாசம் வளர்த்தீங்கன்னா எத்தனை கிலோ நான் தேத்துவீங்க? மொத்தமா 5 கிலோ தான் ஏறும். செலவு பண்ணாதான் திரும்ப எடுக்க முடியும். ஓகே ஓகே நன்றிண்ணா. பக்ரீத் கிடாய்கள் நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க. பாருங்க எப்படி சூப்பரான பக்ரீத் கிடாய்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்பவே வியாபாரம் ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்குறது பக்ரீத்துக்கு செலக்ட் பண்ணி வாங்குறவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க, பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கிடாய்கள் அதிகமா வந்திருக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் லீவுன்றதுனால எனக்கு தெரிஞ்சு நிறைய கிடாய்கள் சேல் ஆகுன்றதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து May 1, நாளைக்கு சனிக்கிழமை, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கறி சாப்பிடுறவங்க எண்ணிக்கை அதிகமா இருக்குன்றதுனால கிடாய்கள் நிறைய வந்திருக்கு. நான் வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? பேர் ரவி. ரவி, எந்த ஊருண்ணா வரீங்க? சித்தூர். ஓகே ஓகே. ஆனா இந்த கிடா வாங்கிக்கிறீங்க சூப்பரா. எத்தனை பல்லு கிடாண்ணா? எத்தனை பல்லு? இது 27. ரேட் 27ங்களா? பல்லு 2 பல்லுக்கு இது 2 பல்லு. ஃபைனல் ரேட் எவ்வளவு வாங்கினீங்க? ஃபைனல் ரேட் 26. 26. 1000 ரூபாய் கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. கடை வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 27 சொல்லி 26 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஃபைனலா. கிடா தேர்வு பண்றவங்க இது மாதிரி சூப்பரான கிடாவை பார்த்து தேர்வு பண்ணுங்க. கிடா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே நன்றிண்ணா. வளர்ப்பு வெள்ளாடு தேவைப்படுறவங்க ராணிப்பேட்டை சந்தைக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். எல்லா மாதிரியான உங்களுக்கு பிறந்த குட்டியில இருந்து ஒரு 2 நாள் 3 நாள் குட்டில இருந்து 6 மாசம் எல்லா வளர்ப்பு குட்டிகள் எல்லா சைஸ்லயும் கிடைக்கும். கிடாவும் சரி பெட்டை ஆடுகளும் சரி எல்லாமே வளர்ப்பு குட்டிகள் நிறைய தான் இருக்கு. நீங்க வந்து வளர்க்கணும் புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம். குட்டிகளும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தரமா தேர்வு பண்ணி வாங்கிங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா செம்மறி ரகம் எடுத்துட்டு வந்திருக்காங்க கிடாய்கள். இது எல்லாமே பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநில செம்மறி ரகம்னு நினைக்கிறேன். ரகம் வந்து பாத்தீங்கன்னா குறும்பைன்னு நினைக்கிறேன். நான் வணக்கண்ணா, உங்க பேருண்ணா? குமார். எந்த ஊருண்ணா வரீங்க? வந்தவாசி பக்கம். ஓகே ஓகேண்ணா. இந்த ஆடுகள்லாம் எடுத்துட்டு வரீங்க, இதெல்லாம் எத்தனை பல்லுண்ணா? 4 பல்லு 6 பல்லு 2 பல்லு. ஓகே ஓகே. மிக்சப்பா தான் இருக்கு. ஆமாண்ணா. ஓகேண்ணா. எவ்வளோ சொல்றீங்க ஒரு ஆடு, ஒரு தலை? ஆடு ஒண்ணு 8000 சொல்றோம். 8000. ஃபைனலா வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? ஒரு 7 ரூபாய் 7000 வந்தா கொடுப்போம். 7 ரூபா வந்தா கொடுத்துருவீங்க. வியாபாரத்துக்கு உங்ககிட்ட ஆடுகள் இருக்கானா? இருக்குண்ணா. இது நம்ம நம்பர் சொல்ல முடியுங்களா? நம்பர் சொல்லுங்கண்ணா. 97 96 86 86 02 02 61 61 73 73. அண்ணன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா செம்மறி ரக ஆடுகள் நிறைய வியாபாரத்துக்கு ஆடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. வீட்டுல 100 ஆடு. உங்களுக்கு வீட்டுல 100 ஆடு வளர்க்குறீங்களா? இல்ல, சேல்ஸ் தான். சேல்ஸுக்கு தான் இருக்கு. வியாபாரி தான் நீங்க? ஆமா. ஓகே ஓகே. அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வியாபாரி, நிறைய ஆடுகள் வச்சிட்டு இருக்கேன்றாரு. உங்களுக்கு வந்தவாசி சரௌண்டிங்ல ஆடுகள் தேவைப்பட்டாலும் அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வாரம் ஆடுகள் எடுத்துட்டு வராரு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா. அண்ணா வணக்கண்ணா, உங்க பேருண்ணா? என் பேர் ராமதாஸ். எந்த ஊர்ல வரீங்க? கலவை. ஓகே ஓகேண்ணா. அண்ணா வாரம் ஆடுகள் எடுத்துட்டு வரீங்க, நீங்க எப்படிண்ணா வியாபாரி தான்? ஓகே ஓகேண்ணா. நான் இப்ப இருக்க ஆடுகள்லாம் இது எத்தனை பல்லுண்ணா? 2 பல்லு 4 பல்லு சரி பல்லு எல்லாமே கலந்தாப்பில் தான் இருக்கு. எல்லாம் கலந்தாப்பில். ஓகேண்ணா. ஜோடி எவ்வளோண்ணா சொல்றீங்க?
ஜோடி 30 ரூபா சொல்றேன். 30 ரூபாய். ஃபைனலா வந்தா எவ்வளவு கொடுப்பீங்க? 23 வந்தா கொடுத்துருவேன். ரேட் கொஞ்சம் அதிகமா சொல்ற மாதிரி இருக்கேனா? குட்டிக்கு குட்டியும் சேர்த்து இருக்கு. ஓ, சனையா இருக்குன்றீங்களா? ஆமா. ஓகே ஓகே. நான் வியாபாரத்துக்கு உங்க நம்பர் சொல்ல முடியுங்களா? 63 63 69 69 84 84 70 70 56 56. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. செம்மறி பல்லு போட்ட ஆடுகளும் நிறைய எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு 2 இடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். இதுவும் பாத்தீங்கன்னா எல்லாமே செம்மறி பல்லு போட்ட ரகங்கள், பெட்டை ஆடு அங்கேயும் பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த சூப்பரான கெடாவை பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இதோட தோரணையும் சரி, இதோட கொம்பு வளையும் சரி, எப்படி முறுக்கெல்லாம் இருக்குது பாருங்க. கெடாவும் கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்குது போல. ஆளு யாரும் இல்லாததுனால நம்ம ரேட்டு கேட்க முடியல சரியா. கெடா நல்லா சூப்பரா இருக்கு. இந்த ஆடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாமே ரகம் பாத்தீங்கன்னா வெள்ளை ஆடு தான். விற்பனை முடிஞ்சு கட்டி வச்சிருக்காங்க. வணக்கம், நான் உங்க பேருண்ணா? சேகர். எந்த ஊர்ல வரீங்க? ஓகே ஓகேண்ணா. அண்ணா, இந்த வளர்ப்பு செம்மறி ஆடு வாங்கிறீங்க, இது என்ன நெல்லூர் குட்டிங்களா? ஓகே ஓகேண்ணா. இது எவ்வளோ நான் ரேட் சொன்னாங்க? 7500. ஃபைனலா எவ்வளவு கொடுத்தாங்க? ஃபைனல் ரேட்டே 7500. எத்தனை மாசம் குட்டினா இருக்கும்? ஓகே ஓகேண்ணா. ஏன்னா நிறைய பேர் செம்மறி குட்டி வாங்கி வளர்க்குறாங்க, இந்த நெல்லூர் குட்டி. இது வளர்க்கறதுனால என்னென்ன லாபம்? ரேட்டு அதிகமா போகும். எந்த டைம்ல அதிகமா போகும்? பக்ரீத் டைம் தான் அதிகமா போகும். இது எத்தனை மாசம் நீங்க வளர்ப்பீங்க? இப்ப எத்தனை போயிட்டு? 2 வருஷம் 3 வருஷம் வச்சிருப்பீங்களா? பெருசானதுக்கு அப்புறம் வைப்பீங்க. ஓகே ஓகேண்ணா, நன்றிண்ணா. வணக்கண்ணா, உங்க பேருண்ணா? தேவாந்தரன். எந்த ஊருண்ணா வரீங்க? கூட்டுக்காக்கு. ஓகேண்ணா. இந்த 2 ஆடு வாங்கிறீங்க, 2 கடாவா போட்டீங்கண்ணா? பொட்டை. 2மே பொட்டைதான். நீங்க இது இல்லாம ஆடு வளர்த்துட்டு வரீங்களா, இல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறீங்க, 2 பொட்டையா வாங்குறீங்களா? என்ன காரணம் சொல்ல முடியுங்களாண்ணா? அதுக்கு வளர்ப்பு இதனால பெருவளப்பு பண்ணலாம், ஆட்டு வளர்ப்பா. ஓ, பெருவளப்பு பண்ணி அதுக்கப்புறம் வித்துருவீங்க? இல்ல நிறைய பேர் கடை தான் வாங்கி வாங்குறாங்க, அவங்க அதுக்கு அவங்களுக்கு சௌகரியப்பட்டு வாங்குறாங்க. ஓகே ஓகேண்ணா. நாம வந்துட்டு இது வளர்த்து நம்ம இதாகணுன்றதுனால பெருசாக்குன்றதுக்காக நீங்க வாங்குறீங்க. சரி, அதே மாதிரி இருந்தா கூட ஒரு கடை ஒரு பொட்டை அது மாதிரி வாங்குவாங்க. நீங்க 2 பொட்டையா வாங்கினீங்க, அதனால கேட்டேன். கடை இருக்கு வீட்டுல. கடை வீட்டுல இருக்குங்களா? ஓ, அப்பனா ஓகே ஓகேண்ணா. இப்போ இது 2 ஆடு என்ன ரகம் தெரியுமாண்ணா? இது ரகம் தெரியல. ஓகே ஓகேண்ணா. எவ்வளவு ரேட் நான் சொன்னாங்க? 2 20,000 சொல்றாங்க. 20,000 சொன்னாங்களா? 20,000 சொல்லி ஃபைனலா எவ்வளவுக்கு? 14,500. ஓகே ஓகேண்ணா. ரேட் கொஞ்சம் கூடுதலா தான் நீங்க வாங்கியிருக்க மாதிரி தெரியுது. இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, பெட்டை ஆடு. பால் வந்து பாத்தீங்கன்னா தரமா இருக்கும் போல. பால் சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஆடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க. ஆடு நம்ம தேர்வு பண்ணும்போது எப்படிலாம் தேர்வு பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஆடு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கு. அதே மாதிரி பால் சத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மடி பார்த்தாலே தெரியும், பால் சத்து நல்லா இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா பக்ரீத் கடைகள். வணக்கம், உங்க பேர் தான்? ஓகேண்ணா. இந்த கடை எடுத்துட்டு வந்துறீங்க, எத்தனை பல்லு கெடாண்ணா இது? 4 பல்லு. ஓகே ஓகேண்ணா. ரேட் எவ்வளவு நான் சொல்றீங்க? 27. ஃபைனலா வந்தா எவ்வளவு குடுப்பீங்க? 25 ரூபா தான் கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. என்ன ரகண்ணா இது? நெல்லூர் கெடாங்களா இல்ல நெல்லூர்ல வெள்ளாட்டு கெடா? ஓகே ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா, நன்றிண்ணா. சந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்ரீத் கடைகள் வரவு நிறைய தான் இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் வாரம் வாரம் பாத்தீங்கன்னா சந்தைக்கு பக்ரீத் கடைகள் நிறைய வந்துட்டே தான் இருக்கு. சூப்பரான கெடா அவங்க வாங்கிட்டு போறாங்க. கெடா சூப்பரா இருக்கு.